இதுவரை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த 3 ராசிக்காரனுக்கு கவனம் தேவை. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சில விஷயங்கள்ல. அது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ராசிகள் தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள சனி பகவான் ஜென்ம சனி அமைப்புல இருக்காருங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைந்து கேது உரை பெற்றிருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் அமர்ந்திருக்கார். இந்த காலகட்டம் கொஞ்சம் மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். இந்த குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும். குறிப்பா பேச்சு நீங்க குறைச்சிக்கிட்டாவே பிரச்சனை பாதிக்கு பாதி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களாக கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரும். மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பற்றி வேலை ரீதியாக பணிச்சுவைகள் சார்ந்த விஷயம் சற்று அதிகமாக இருக்கும். ரெண்டாவது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன், குருவுடைய ஆதிக்கங்கள் இருக்கு. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 6ஆம் இடத்துல மறைகிறது சிறப்பு கிடையாது. 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 6ல சேர்ந்து இருக்காரு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். 7 சனி முடிந்தாலும் கூட இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பு கிடையாது. செலவுகள், விரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதே மாதிரி பெரும்பாலும் கடன் கொடுக்காம இருக்கிறது சிறப்பு. வாங்குவீங்க, ஆனா நீங்க கடன் கொடுக்காதீங்க. கொடுத்து திரும்ப வராது காசு. கடைசிய கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். விரையாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் வலுத்திருக்கார். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து வலுக்கிறது சிறப்பு கிடையாது. தேவையற்ற வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இவங்களுக்கும் அதிகமாகவே இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் சிக்குவாங்க இவங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கடகராசிக்காரங்க இந்த மாதத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அஷ்டம சனி முடிஞ்சாலும் கூட இந்த மாதம் இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மேலும் 2ல செவ்வாய் கேது பேச்சால தான் நீங்க பிரச்சனையை வாங்கி கட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கனிவாக பேசுங்க, மென்மையாக பேசுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் பிரச்சனையை தவிர்க்க முடியும். இதுல நீங்க எந்த ராசின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.